ஹாய் கைஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கிளிப்லாம் வந்து போடுறேன். அதாவது ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து போடுறேன். அந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ஃபேஸை யாருமே பார்த்தது கிடையாது. விலகிடுங்க எல்லாரும். ஆனா ஒரு பேசி ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு ஃபேனுங்கிறத தாண்டி ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு டிவிகே மெம்பராவே நான் ஆகிட்டேன். பேசிக்கா நான் வந்து தலை ஃபேனு, தளபதி தொண்டம் ப்ரோ. அரசியலில் அடுத்த முதலமைச்சர் அவர் தான். யார் வந்து சொன்னாலும் சரி, சீமானை சொன்னாலும் சரி, ஸ்டாலின் அவர் என்ன சொன்னாலும் சரி, நான்லாம் சுத்தமான ஏடிஎம்கே. ஆனால் இந்த தடவை ஓட்டு விஜய்க்கு மட்டும்தான். அதில் விஜய்க்கு ரசிகர் அதிகமாக இருக்குது. நானே விஜய் ரசிகர் தான், பையன் விஜய் ரசிகர் தான். சரி, மக்கள் ரசிகர் அதிகமாக இருப்போம். தொண்டர்லாம் மாறாங்க, நாளைக்கு வாக்கு அளிப்பாங்க. நான் ப்ளே பண்ண வீடியோ எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோலாம் பார்த்து முடிச்சுன்னு உங்களுக்கு என்ன தோணுது? 2026ல தமிழக வெற்றி கழகம்னா எலெக்ஷன்ல ஜெயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கைலாம் வருதா? இந்த ஒரு வீடியோல டிவிகே அப்படின்றவங்க விர்ச்சுவல் உலகத்துல, அதாவது இன்டர்நெட்ல அவங்க எப்படி இருக்காங்க, ரியாலிட்டியில அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது தான் ஷார்ட்டா வந்து பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன டிஸ்க்ளைமர் என்னன்னா, இந்த வீடியோல சொல்றது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ உங்க பர்சனல் ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம தாராளமா டிஸ்கஸ் பண்ணலாம். நானுமே பாத்தீங்கன்னா வந்து இந்த ரீசெண்ட் டேஸ்ல எங்க பார்த்தாலும் ஆன்லைன்ல அதாவது தெருவில் போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட்ல போயிட்டு உங்களுக்கு அடுத்த சிஎம் யாருன்னு கேட்டா டிவிகே அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்ல வருது. மக்கள் வந்து சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி வந்து டிவிகே வந்தா போதும் அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா வந்து சொல்றாங்க. விஜய் தான் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் பாத்தீங்கன்னா வந்து டிவிகேக்கு பாசிட்டிவா பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அதே மாதிரி ஆன்லைன்ல ஏதாச்சும் ஒரு ஓட்டிங் வச்சா டிவிகேக்கு வந்து பாசிட்டிவா டிவிகே தான் வந்து ஃபர்ஸ்ட்ல வராங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிவிகேயோட தலைவர் யாரு? ஆக்டர் விஜய். ஸோ அவர் பேர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டர். ஸோ ஹீ இஸ் ஆக்டர். அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஸ்டார்டம், அவரோட கரியரோட பீக்ல இருந்து பார்த்தீங்கன்னா விலகிட்டு பாலிடிக்ஸ்குள்ள வந்து வந்திருக்காரு. ஸோ அவரோட ஃபேன்ஸ் எல்லாமே யாரு அப்படின்னு பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ். இன்டர்நெட்ல அதிகமாக யார் இருப்பா? யங்ஸ்டர்ஸ். ஸோ இவ்வளோதான் சிம்பிள். ஸோ இன்டர்நெட்ல நீங்க டிவிகே பீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்டர்நெட்டை டாமினேட் பண்றது டிவிகே மட்டும்தான். ஓகேங்களா? நீங்க டிஎம்கேவும் சரி, ஏடிஎம்கேவும் சரி, இன்டர்நெட்ல நீங்க டாமினேட்டே பண்ண முடியாது டிவிகே. ஏன்னா அவங்க ஃபேன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட்ல இருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து டிவிகே தான் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க அப்படின்றத நான் தெளிவுபடுத்தி இந்த இன்டர்நெட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஓரமா வச்சிருவோம். இது எல்லாத்தையும் தாண்டி டிவிகே 26 தேர்தலில் வந்து போட்டிடுறாங்க. அவங்க வந்து என்ன இம்பாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். ஓட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிளிட் ஆகும். அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே தான் தமிழ்நாட்டிலே ஸ்ட்ராங்கான கட்சி, அதே மாதிரி நிறைய வருஷம் இருக்கிற ஒரு கட்சி. ஸோ இப்படி இருக்கும் போது இப்போ ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே பிஜேபி கூட போனதுனாலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் பிஜேபியை எதிர்க்கிறவங்க இருப்பாங்க. அதனால ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே போடுறவங்களே கூட்டணி வச்சதுனால போடாம பார்த்தீங்கன்னா வந்து டிவிகே போட வாய்ப்பு இருக்கு. ஒரு சைடு நாம் தமிழர் இருக்காங்க. நாம் தமிழர் போன எலெக்ஷன்ல 7% வாங்கியிருந்தாங்க. இந்த எலெக்ஷன்ல 9% அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்றாங்க, இன்டர்நெட்ல சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது விஜய் நடுவில் வந்ததுனால இந்த ரெண்டு ஓட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிட் ஆயிடும். ஏடிஎம்கேல இருந்து கொஞ்சம் ஓட்டு வரும், டிஎம்கேல இருந்து ஓட்டு வரும், நாம் தமிழர் ஓட்டும் இங்கே டிவிகேக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓட்டு எல்லாமே ஸ்பிட் ஆகும்போது ஒரு சைடு டிஎம்கே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா வந்து தேர்தலை வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து ஏற்படுத்துவார். இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதை கூட விட்டுருவோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 234 தொகுதி வந்திருக்கு. இந்த ஒரு தொகுதியிலும் ஒரு தலைவரை போட்டு ஒரு கேண்டிடேட்டை போட்டு அங்கே எல்லாத்துலையுமே வின் பண்ணாதான் நம்மளால அதிக சீட் இருந்தால் நம்ம சிஎம்ஏ பார்த்தீங்கன்னா வந்து ஆக முடியும். இப்போ நமக்கு டிவிகேல விஜயை தவிர நமக்கு யாரை தெரியும்? நம்ம வந்து இப்போ லோயலா மணி அப்படின்றவர் இந்த இன்ஸ்டாகிராமில் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி. ஸோ இந்த மாதிரி எனக்கே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பேர்லாம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனா அப்படின்றது எனக்கு டவுட்டாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து விஜயை தவிர எனக்கு அங்கே யாருமே பார்த்தீங்கன்னா தெரியாது. எனக்கே, அதாவது நான் இன்டர்நெட்டை பார்க்குறேன், எனக்கே வந்து கொஞ்சம் ஒரு சில பேர் தான் வந்து தெரியுது. இன்டர்நெட்டே பார்க்காத பீப்புள்லாம் வந்து ஓட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு, இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னே தெரியாம போயிடும். ஸோ இதுக்கு நடுவில் எலெக்ஷனை வின் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதான் பார்த்தீங்கன்னா வந்து டிவிகேவோட அனதர் சைட் அப்படின்னே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க டிவிகே பத்தி? 2026 எலெக்ஷன்ல அவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கும், அவங்களோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். பை. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.